இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஜூலை 31ஆம் தேதி வரை இருந்த அவகாசத்தை நீட்டித்து வருமான வரித்துறை அறிவிப்பு. நடிகையும் நடன கலைஞருமான சோபனாவுக்கு பத்மபூஷன் விருது. தமிழகத்தை சேர்ந்த நல்லி குப்புசாமிக்கும் பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பறை இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிப்பு. புதுச்சேரி தவில் இசைக்கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு. உரிமை தொகைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 1000 ரூபாய் மாதிரி நோட்டுகளுடன் நடனம். எங்களின் ஆட்சி மீது குறை கூற ஒன்றும் இல்லாததால் அரைத்த மாவை அரைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இபிஎஸ்க்கு பதில் கூறி தன்னுடைய தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை எனவும் முதலமைச்சர் பதிலடி. அவர் இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி விதி அரைச்சிக்கிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. பாம்பன் சுவாமிகள் கோயில் ஓதுவார் பணியிடத்திற்கு மாற்றுத்திறனாளி பெண் எஸ் பிரியவர்த்தனா நியமனம். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதில் 11 பெண் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தற்போது கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உனை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா. திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத காரணத்தால் தமிழ்நாட்டில் வேலையின்மை அதிகரிப்பு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக சாடல். தமிழகத்தில் அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி நடப்பதாக தவேக தலைவர் விஜய் காட்டம். வியாசர்பாடி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்த தவேக நிர்வாகிகளை போலீசார் தாக்கியது கண்டனத்திற்குரியது என பதிவு. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பருவமழை காலத்தை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஆலோசனை. மழை நேரத்தில் உயிர் சேதம் பொருட்சேதம் ஏதுமில்லை என்ற நிலையை உருவாக்கிட அனைவரும் திட்டமிட்டு களப்பணி ஆற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். நடப்பாண்டில் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பதிவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் 106% மழை பதிவாகக்கூடும் என அறிவிப்பு.
கோவை, நீலகிரியில் இன்றும் அதி கனமழைக்கு வாய்ப்பு. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ரெட் அலர்ட் எச்சரிக்கை எதிரொலியாக உதகையில் 2 நாட்களாக மூடப்பட்டிருந்த பூங்காக்கள் மீண்டும் இன்று திறப்பு. அரசு தாவரவியல் பூங்காவை கண்டு ரசித்தும் குழு காலநிலையை அனுபவித்தவாறும் செல்ஃபி எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வெள்ளத்தில் சிக்கிய கார் 3 நாட்களுக்கு பிறகு மீட்பு. கிரேன் மற்றும் ஜேசிபி இயந்திர உதவியுடன் காரை மீட்ட பேரிடர் படை வீரர்கள். நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் பைன் ஃபாரஸ்ட், தொட்டபெட்டா, காட்சிமுனை உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்கள் நாளை மூடப்படும். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. கனமழையால் நிரம்பி வழிய தொடங்கிய குமரி தாமிரபரணி. குளித்துறை சப்பாத்து பாலத்தில் தண்ணீர் மறுகால் பாய்வதால் போக்குவரத்துக்கு தடை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிப்பு. ராமேஸ்வரம், பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை. காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு. நகைக்கடன் நிபந்தனைகளை உடனடியாக கைவிட வலியுறுத்தி மே 30ஆம் தேதி தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் என திமுக விவசாய அணி அறிவிப்பு. மத்திய பாஜக அரசின் கைப்பாவையாக இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 வேறு மாநில உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம். உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. இடைநிற்றல் மாணவர்களை கண்காணித்து மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வர பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி கட்டடங்களின் உறுதித்தன்மையை பரிசோதிக்கவும் உத்தரவு. பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் பதில். சொன்னதுதாங்க, பொறுத்திருங்கள், பொறுமை கடலினும் பெரிது. அது ஒன்று தான் நான் இப்போ சொல்கிறேன். எங்கள் மாநாடு ஜனவரி 9ஆம் தேதி நடக்க இருக்கிறது கடலூரில். உங்களுக்கு அன்றைக்கி எல்லாமே தெளிவுபடுத்தப்படும். இப்போ நேரம் அதுக்கான நேரம் வந்திருக்குது. ஜனவரி 19ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்போ என்ன, அதாவது நான் சொல்லிட்டேன்ல, பொறுமை கடலினும் பெரிது. வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க, இன்னும் டைம் இருக்கு. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்த அனுமதிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவோருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தல். இரட்டை வேடம் போடுவதற்கு தமிழக முதலமைச்சர் நடிகர் இல்லை. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு பதிலடி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எப்பவும் ரெட்டை வேடம் போட முடியாது, ஒரு வேடமும் போட முடியாது. உண்மையா முதலமைச்சரா என்ன பணி செய்வாரோ அதைத்தான் செய்வாரே தவிர
வேடம் போடுறது நடிகர்களுக்கு உள்ளது. அவர் நடிகர், அதனால அவர் வேடம் போடுறான். சென்னை தண்டையார்பேட்டையில் ஐஸ் யூனிட் நிறுவன உரிமையாளர் மகன் தற்கொலை. மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் துப்பாக்கியால் தனக்குத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். வாடகை ஒப்பந்தம் குறைக்கப்படுவதை கண்டித்து டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். கடந்த 2015ஆம் ஆண்டு மேட்டூர் காவல் நிலையத்தில் போலீசார் தாக்கியதில் விசாரணை கைது கோகுல கண்ணன் மரணமடைந்த வழக்கு. 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 7 போலீசாருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. ஒசூரில் நண்பனை தாக்கிய நபரிடம் தகராறில் ஈடுபட்ட பெயிண்டர் காரில் கடத்தி கொலை. சூளகிரி வனப்பகுதி அருகே புதைக்கப்பட்ட உடல் 25 நாட்களுக்கு பிறகு தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணை. பொன்னமராவதி அருகே அனுமதியின்றி நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டு போட்டி. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளிப்பு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அடுத்த கல்வியாண்டு முதல் ஆயுர்வேத மற்றும் ஆங்கில மருத்துவம் இணைந்து புதிய படிப்பு. மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தகவல். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமர் மோடி வாகன பேரணி. மூவர்ண கொடியை கைகளில் ஏந்தி மக்கள் உற்சாக வரவேற்பு. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் 4வது பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். நாட்டில் பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதியாக உள்ளதாகவும் பேச்சு. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை கர்நாடக அரசு நிறைவேற்றவில்லையெனில் அரசு பேருந்துகளில் ஆண்கள் இலவச டிக்கெட் வழங்கி போராட்டத்தில் ஈடுபடுவோம். கர்நாடக அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கங்கள் நூதன அறிவிப்பு. ₹2000 நோட்டுகளை திரும்ப பெற்றது போல் ஊழலை ஒழிக்க 500 ரூபாய் நோட்டுகளையும் திரும்ப பெற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வந்த பின்னர் பெரிய மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் தேவையற்றது எனவும் கருத்து. ஆந்திர மாநிலம் குண்டூரில் போதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள். சினிமா படபாணியில் நடு ரோட்டில் வைத்து லாடம் கட்டிய காவலர் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. ஹரியானாவில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் விஷமருந்தி தற்கொலை. நிதி நெருக்கடி காரணமாக தற்கொலை செய்து கொள்வதாக எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட சரிவால் முதலீட்டாளர்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. சென்செக்ஸ் 625 புள்ளிகளும் நிப்டி 175 புள்ளிகளும் சரிந்தன. தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் செர்வின் நடைபோட்டியில் வெண்கலம் வென்று அசத்தல்.